அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் மிக முக்கியமான பதிவு. நம்ம ஈரானுக்குள்ளே போகிறோம். பதற்றங்கள் தொற்றி விட்டது. இன்னும் 2 நாளில் தாக்குதலுக்கான அறிகுறிகள் மறுபடியும் நெருங்கி விட்டது. ஒரு வாரம் கொஞ்சம் கேப் இருந்தது. பட் கடந்த 2 நாட்களில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதை தாண்டி யூகே இடையில் ஓடி வந்து இங்கே பாருப்பா, நான் பர்மிஷன் கொடுத்தன்றதுக்காக எங்கள் பகுதியில் பயன்படுத்தாதீங்கன்னொடனே காலைல ட்ரம்ப் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டார். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்ன, ஏன் ஈரானை தொடுவதற்கு இவ்வளோ யோசனை பண்ணுறாங்க, அறிக்கைகள் வேணால் பயங்கரமாக விடுறாங்க, வாய்க்கிலேயே விடுறாங்க, சம்டைம் வாய் கூட கிழிஞ்சு போயிடுது. ஆனால் ஏன் தாக்கல் நடத்த முடியலன்றதுக்கான முழுமையான விளக்கங்கள் இந்த பதிவில் இருக்கிறது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பிரித்து மேய்ஞ்சிடலாம். சம்பவத்துக்கு தயாராக போயிட்டே இருக்கலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் ஆர்கே சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. இல்லை ஃபேமிலி மெம்பரில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தகவல், நம்ம பாகிஸ்தானுக்கிட்டேருந்து போயிடலாமா? என்ன, பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜி அவர்கள் வந்து டெரராக ஒரு மாதிரி மிரட்டிட்டார். எனக்கு கொஞ்சம் கடன்னு நடுங்கிடுச்சு. அதனால் உங்கள்கிட்டையும் சொல்லி உங்களையும் கொஞ்சம் லைட்டாக உள்ளே போகும்போதே கொஞ்சம் பதற்றமாக கூட்டிகிட்டு போனால் தான் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு என் கூட வருவீங்க. இல்லைன்னா பக்கத்தில் பேசிவிட்டு கவனத்தை சிதற விடுவீங்க. அதுக்காகவே ஒரு டெரரான செய்தியை உங்ககிட்ட சொல்லிடுறேன். அவர் சொல்லிட்டார், வந்து ப்ராக்ஸி வார். அந்த ப்ராக்ஸி வார் அப்படின்னா, நாங்கள் நியூ டெல்லியையும் காபூலையும் வேறு விதமாக பார்க்கல, எல்லாமே சேம் பேஜாக தான் பார்க்குறோம். பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்கள இவங்க தூண்டி விடுறது, இவங்க அவங்கள தூண்டி விடுறது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் அணு ஆயுத யுத்தம் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 அணு ஆயுதத்தை போட்டாலும் போட்டுருவோம், அது யாராக இருந்தாலும் நாங்களாம் பார்க்க மாட்டோம், நிறைய பாசிபிள் இருக்குன்றாரு. அணுகுண்டு பாய்ஸ், அக்கில் இருக்கிற அணுகுண்டை தூக்கி வீசிடாதீங்க பாய்ஸ், நான் இன்னும் கொஞ்சம் வாழ வேண்டியது இருக்குது, எங்கள் மக்களும் நிறையா வாழ வேண்டியது இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு இப்படி மிரட்டுறீங்களே, நாங்கள் நைட்டு தூங்குறதா இல்லையா சொல்லுங்கள் அணுகுண்டு வாய்ஸ். ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் பாவம் ஏதோ எங்களை காப்பாற்றி உயிரோடு வைத்திருக்கிறார். இல்லைனா நாங்களாம் இந்நேரம் மண்ணாக இருப்போம். அப்போ காப்பாற்றி விட்டார் எங்களை. மறுபடியும் ட்ரம்ப் வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாதீங்க அணுகுண்டு பாய்ஸ், ரொம்ப மிரட்டாதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் எப்போ பார்த்தாலும் அக்கல் அணுகுண்டு வச்சுட்டே சுற்றாதீங்க. சம்டைம் இப்படி நசுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கே காலி ஆகிடும், அப்புறம் நீங்கள் காலி ஆகிடுவீங்க. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது மிரட்டல் தகவல். அடுத்து 2வது மிரட்டல் தகவல் வந்து பசுபதி, நாட்டாமைக்கும் பசுபதிக்கும் இருக்கக்கூடிய நம்ம ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும். நம்ம ஊர் நாட்டாமையோட தம்பி என்ன பண்ணார், டீச்சர் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு அப்படின்னு தப்பான ஒரு பிராந்து கொடுத்து, கடைசியில் அதை வந்து அது இல்லை, இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாரு. தீர்ப்பு தான், நான் சொன்னதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னா அந்த வீட்டில் போய் வேலைக்காரங்களாம் இருங்கன்னு சொல்கிற மாதிரி பெரிய தீர்ப்பெல்லாம் கொடுத்தார்ல, அந்த நாட்டாமை படத்தை மனசுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்போ யூகேயில் இருக்கக்கூடிய மன்னர் பரம்பரை, இப்போ 3ஆம் சார்லஸுடைய சகோதரர் இருக்கிறார் இல்லையா, அவர் பேர் வந்து ஆண்ட்ரூ அவர்கள் என்ன பண்ணுறாரு, எப்ஸ்டீன் ஃபைலில் அவருக்கு பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரத்தில் இவர் அப்போதைய இங்கிலாந்தினுடைய வர்த்தக தூதராக இருந்திருக்கிறார். அப்போ நிறைய அரசு தொடர்பான ரகசிய தகவல்களை கசிய விட்டிருக்கிறார். குழந்தை கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார். ஏன்னா வெளியான ஆவணங்களின் அடிப்படையில் இவரோட ஃபோட்டோஸ் நிறைய வருது. அந்த குழந்தைகளோட ஒரு மாதிரி இருந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய வெளியே வந்த உடனே இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, விசாரணை மேற்கொண்டு இவங்க கைது பண்ணுறாங்க. அதாவது யூகேயில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இவர் 3ஆம் சார்லஸோட தம்பியை வந்து கைது பண்ணுறாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரம் வெளியே வர்றதுக்கு முன்பே என்ன பண்ணிட்டார், அவர் ஃபேமிலியை விட்டு வெளியேறிட்டார். பசுபதி எப்படி தனது அண்ணங்கிட்ட இருந்து நாட்டாமக்கிட்ட இருந்து வெளியேறினாரோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார், தன் அண்ணனான நாட்டாமக்கிட்ட இருந்து வீட்டை விட்டு வெளியேறிட்டார். வெளியே போயிட்டு தனியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தார். இப்பொழுது என்ன பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணும்போது நாட்டாமை என்ன சொல்கிறார், மன்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். எனது சகோதரர் கைது செய்யப்பட்டதை குறித்து வருத்தமும் கவலையும் அளித்திருக்கு. எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. இருப்பினும் நான் சட்டத்துக்கு என்ன செய்யுமோ அதுக்கு நான் வந்து ஓகே தான், தம்பியாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமன்ட்டார். அப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு நாட்டாமைய படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தோணும்ல, இந்த காலத்துலலாம் அண்ணன் தம்பியோட பாசம் வந்து ரொம்ப குறைஞ்சதில்லை, ரொம்ப குறையுதில்லை. நிறைய பேர் மச்சான் சண்டையோட அண்ணன் தம்பி பங்காளிங்க சண்டை தான் அதிகமாக இருக்குல்ல. அந்த சைடில் வெஞ்சன் செலுத்தி எடுத்துக்கிட்டாரான்ற இன்னொரு ஆங்கிள். இருந்தாலும் அவர் சாதாரண ஆள் கிடையாது, அவர்லாம் ப்ளே பாயாக இருந்திருக்கிறார். ரொம்ப மோசமான அருவருக்கத்தக்க
தகுந்த செயல்களை செய்திருக்கிறார். இது பசுபதிக்கு வந்த சோதனை. சரி, அடுத்து இன்னொரு சோதனையை சொல்லிடுறேன். இப்போ ஃப்ரான்ஸுமே இன்றைக்கி சொல்லிட்டாங்க, மேக்ரான் அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார் இல்லையா, இந்த எப்ஸ்டீன் கோப்புகள் விவகாரத்தை பற்றி முழுமையாக மனித கடத்தல்கள், வரி ஏய்ப்பு உள்ளிட்ட புகார்களை முழுமையாக விசாரணை செய்ய போகிறோன்றாங்க. எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இப்போ தோண்டி எடுத்து எல்லாத்தையும் பயங்கரமாக விசாரணை பண்ணுறாங்க. போலந்துமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நான் விடவே மாட்டேன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இது சின்ன சின்ன தகவல்கள். இப்போ தான் நம்ம மெயின் சம்பவத்துக்கு போகிறோம். ஈரான் விவகாரத்துக்கு போகிறோம். அதற்கு முன்பு லின்சே கிரகாம் அவர்கள் ஒரு முக்கியமான சேனலில் பேட்டி அளிக்கும் போது, இந்த ஈரான் யுத்தம் என்பது ஏதோ திடீர்னு நாங்கள் உள்நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக போட்ட ஒரு பிளானா அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே போட்ட பிளான் தான். அந்த கால நிலை சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க கடற்பகுதியில், ஏன்னா புயல் வராத சூழ்நிலை, புயல் வராத சந்தர்ப்பங்கள், இதையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் கொண்டு போயிட்டு இந்த டைமை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே ஒரு எப்பயோ நாங்கள் பிளான் பண்ணதுன்ற மாதிரி திடீர்னு ஏதோ மனுஷன் உண்மையை சொல்லிட்டார். அப்போ ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணது தான். மேபி இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் போது, இஸ்ரேல் வந்து பெரிய பாதிப்புகள் உள்ளாகும் போது, சரி ஓகேப்பா நீ இதுக்கப்புறம் உள்ளே வராத, நாங்கள் பார்த்துக்குறோம், ஆகிற செலவு மட்டும் நீ கொடுப்பா, மீதெல்லாம் நாங்கள் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தால் லின்சே கிரகாம் அதை தான் சொல்லியிருக்கிறார். போலந்து தனது குடிமக்களை உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறுங்கள், எவ்வளோ சீக்கிரம் வெளியேற முடியுமோ வெளியேடுங்க, அது வேறு வழி தெரியல, நீங்கள் அனைத்து வித ஏற்பாடுகளும் பண்ணுறேன்ட்டாங்க. இன்னுமா போலந்து மக்கள் ஈரானுக்குள்ளே இருப்பாங்க? இவங்க அந்த பரபரப்பும் பதற்றமும் தாக்குதலுக்கான பதற்றம் குறைந்திருக்கிறதானால் கொஞ்சம் கூட குறையலைங்க. நேற்று பர்ஷியன் அப்படின்ற ஒரு பகுதி, அதாவது நியூக்ளியர் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்கிறாங்க, அந்த பகுதியில் திடீர்னு ஒரு 2 இடத்துல டமார் டுமி டுப் அப்படின்ற மாதிரிலாம் வெடிஞ்சு கொஞ்சம் புகை மண்டலமாக தெரிஞ்சுது. இது நாங்கள் நேற்றே அவங்க சொன்னாங்க, ஒரு மாதிரி வேறு ஏதாவது ஃபயர் சர்வீஸ் மாதிரி இருக்குமான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பகுதி. ஆனால் அதற்கு முன்பு இப்போ நேற்றிலிருந்து தாக்குதல் நடந்து விடும் அப்படின்ற ஒரு பதற்றம் வந்ததுனால 57 இருந்தது, 60 வந்தது, 67 வந்தது, இப்போ 70 வந்துருச்சு. அதாவது குருடாயிலோட ஒரு பேரலோட விலை $70 வந்து விட்டது. அப்போ இனி ரஷ்யாவுக்கு ஒரு குசாலாக தான் இருக்கும்ல, போடுங்க நல்லது தான். அதாவது இந்த குரூடாயிலோட விலை குறையிற வரைக்கும் தான் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இது வளர அந்த பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடுமே, இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த பதற்றம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 4% ஏறி இருக்குது. ஆனால் இவங்க தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற ஃபியர் கிட்டத்தட்ட ஆரம்ப கட்டத்தில் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது 9 லட்ச ரூபாய் இருந்தது. ஒரு டாலர் ஈரானுடைய ரியால் எவ்வளோ, 9 லட்ச ரூபாய் இருந்தது. இப்போ 12,90,000 ரூபாய் வந்துருச்சு. ஒரு டாலரோட விலை 12,90,000 ரூபாய். அப்போ பெரிய பணக்காரர்லாம் இல்லை ஈரானுக்குள்ளே போனால். அது ஈரோனுடைய விலை, ஒரு ஈரோ வந்து 15,18,217 ரூபாய், உச்சபட்ச நிலை. இது ஈரானுக்கு ரொம்ப ஒரு கவலை அடையக்கூடிய செய்தி தான். பொருளாதாரத்தை எப்படி அவங்க மீட்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் சம்பவம் என்னென்னா, யூகே திடீர்னு நேற்று இரவே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி உங்களுக்கு நான் 100 வருட அக்ரிமெண்ட் கொடுத்தேன் இல்லையா, அந்த டியாகோ கார்சியோ பகுதி இந்த மால்தீவ்ஸ் பக்கத்தில், அதுலேருந்து தாக்கல் நடத்தாதீங்கன்னு ஒரு ப்ரெஷரு. ஆனால் காலையில் ட்ரம்ப் அவர்கள் எக்ஸ்தலத்தில் போட்டார், நம்ம 100 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ஈரான் கொஞ்சம் சரியில்லை, நாங்கள் அங்கேருந்து தான் தாக்கல் நடத்தலாம்னு நினச்சோன்ற மாதிரிலாம் அமெரிக்க தரப்பில் சொன்னாங்கல்ல. இன்றைக்கி மறுபடியும் ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூகே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்களாம், கிளியராக இருக்காங்களாம், நாங்கள் உங்களுக்கு ஒரு சில இடங்களை கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடங்களை மறுபடியும் நாங்கள் தக்க வைக்கணுன்றதுக்காக அந்த இடங்களை பயன்படுத்தாதீங்க. சப்போஸ் ஈரான் வந்து அந்த பகுதியை தாக்கல் நடத்தணும் போது அங்கே ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்குது, மால்தீவ்ஸ் பக்கத்தில் இருக்குது, எல்லாமே பெரிய பிரச்சனைக்காகும், நாளைக்கு முழுமையாக நாங்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும், அதனால் நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்றாங்க. இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ இவங்களே இந்த அளவுக்கு சொல்லும் போது, அதாவது நேட்டோ நாடுகள் இருக்கக்கூடிய நாடு, யூகே கிட்டத்தட்ட நட்பு நாடுகளாக இருக்காங்க, பிரிஞ்சால் கூட பிரிஞ்சு வர மாட்டாங்க, அவ்வளோ நட்பாக இருப்பாங்க. அப்போ அரபு நாடுகள் என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பாங்க அவங்களுக்கு, அது ஒரு கவலை. அப்போ யூகே அவ்வளோ புத்திசாலியாகிறாங்க, நாங்கள் அவ்வளோ முட்டாளாக இருக்கோமா, அப்போ எங்கள் பகுதியிலேருந்து தாக்கல் நடத்தாதீங்கன்னு ஒரு ப்ரெஷர் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால் யூகேவை மறைமுகமாக, இங்கே பாருங்கள் கிறிஸ்டார்மர் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோ, பெரிய அண்ணனை பார்த்து எதிர்த்து பேசாதப்பா அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு சம்பவத்தை உங்ககிட்ட நினைவுபடுத்துகிறேன், இது வந்து நான் 3வது தடவை சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடர்ந்து இந்த எர்த் ஷேக் ஆகுது இல்லையா, அதாவது 10 கிலோமீட்டர் டெப்த்தில் லைட்டாக
ஷேக் ஆன மாதிரி ஒரு நில அதிர்வு அந்த இடத்துல வந்து ஏற்பட்டிருக்காங்க. மேபி ஈரான் வந்து ராக்கெட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்களான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்குறாங்க. ஏதாவது செஸ்மிக் ஈவெண்ட்லாம் பார்க்கும்போது அதான் இருக்கும். அதாவது எந்த இடத்துல அந்த லைட்டாக ஷேக் ஆனதோ அந்த இடத்த உங்களுக்கு நான் சேட்டலைட் இமேஜஸ் மூலிமா காட்ட விரும்புகிறேன். அதை வந்து பர்ஷியன் மிலிட்ரி சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஷியன் மிலிட்ரி சைட் அப்படின்னும்போது நான் உங்களுக்கு வரைபடத்தில் காட்டும்போது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன் நான். இந்த மிலிட்ரி சைட்டில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய புகைப்படங்களை பாருங்கள். கடற்கரையை ஒட்டி ஒரு மலை இருக்குது. அந்த மலையே குடஞ்சி உள்ள பெரிய அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே அப்படியே மண் போத்தனாப்பில் மேலே இருக்காத மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 வருடங்களாக பெரிய அளவுக்கு நிகழ்த்தி இருக்காங்க. மேபி அந்த உள்ளுக்குள்ளே ஆயுத சோதனைகள் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? அணு ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இருக்கா இல்லையான்ற கான்ஸ்பிரசி தியரியும் தாண்டி தொடர்ந்து 3வது முறையாக லைட்டாக 4.5லிருந்து 5.5 ரெக்டர் அளவுகோலில் லைட்டாக ஷேக் ஆகுது ஒரு 10 கிலோமீட்டர் டெப்த்தில். அப்போ ஏதோ பெரிய வகையான ஆயுதங்களை தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளுகிறார்கள் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்மளால் மட்டும் இல்லை, அமெரிக்காவே அந்த இடத்துல வந்து புரிந்து கொள்ளுகிறது. சரி, அடுத்த இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன் நான். இன்று காலையிலிருந்து இன்று காலை அப்படின்னா ஃப்ரைடே மார்னிங் இருந்து ஈரான் தனது ஏர்பேஸை வந்து முக்கியமான விமானங்களை தவிர முழுமையாக பறக்க தடை விதிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் தடை விதிச்சிட்டாங்க. யாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் வராதீங்க பண்ணிட்டாங்க. இவங்க அமெரிக்காவை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே காலையிலிருந்து தனது ஏர்பேஸ் சவுதியில் இருக்கிறது, கத்தாரில் இருக்கிறது, ஜோர்டன் எல்லா விமான நிலையங்களையும் வந்து உச்சபட்ச உஷார் நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி காலையிலிருந்தே இன்னும் ஒரு படி எர்பில் விமான நிலையம், ஈராக்கில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் ஜெர்மனியினுடைய ட்ரூப்ஸ் அங்கே இருக்காங்க. நீங்கள் கிளம்பி போங்க, வீட்டுக்கு போங்க. நீங்களாம் கொஞ்சம் இந்த மாதிரி சண்டை காட்சிகள்லாம் பார்த்தா பயந்துடுவீங்க. வீட்டில் போயிட்டு பால்கள் குடிச்சிட்டு இருங்க போங்க அப்படின்ட்டு அமெரிக்கா லாலிபப்பை கொடுத்து அனுப்பி வச்சிட்டாங்க ஜெர்மனி வீரர்களுக்கு. ஏன்னா திடீர்னு சண்டை காட்சிகள், திடீர்னு அங்கேயும் இங்கேயும் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் என்ன ஆகுறது, பயந்துட மாட்டாங்க அவங்க. அதனால் நீங்கள் போங்கப்பா அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாங்க ஜெர்மனி வீரர்கள். இப்போ தற்போது கிடைத்த தகவல். ஆனால் உங்களுக்கு நான் ஆர்கே சேனல்லையும் சொல்கிறேன், இதுலேயும் சொல்கிறேன், இதுவரை 193 மேற்பட்ட விமானங்கள் கடந்த 48 மணி நேரத்தில் அது ரீஃபியூல் விமானங்களாக இருக்கட்டும், இல்லை போர் விமானங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே அங்கே பேஸ் எல்லாம் நிரம்பி வழியுது, நிறுத்துறதுக்கு இடம் கிடையாது. அங்கே பேஸ் நிரம்பி வழியுது அப்படின்னா, அங்கே ஜோர்டனில் பார்த்தோம் அப்படின்னா, இது ஜோர்டனுக்கான புகைப்படம். அந்த புகைப்படத்தில் பாருங்கள், விமான நிலையங்கள்லாம் வரிசை கட்டிகிட்டு இருக்கு. எங்கேயுமே இடமே கிடையாது நிறுத்துறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வரிசை கட்டிகிட்டு இருக்கு. ஒன்று ஜோர்டனுடைய விமான நிலையம். இன்னொன்று வந்து சவுதியினுடைய விமான நிலையத்துலேயும் பாருங்கள், சும்மா கொஞ்சம் கேப் தான் இருக்குது. ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட்டு. இந்த 2 விமான நிலையத்தையும் வந்து யார் வெளியிட்டது, புகைப்படங்களை வெளியிட்டதுன்னா சீனா வெளியிட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில நியூஸ் சேனலே வெளியிட்டிருக்காங்க. சேட்டலைட் இமேஜஸ் மூலிமா வந்து லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல்னு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக ரீஃபியூலிங் டேங்கரை மட்டும் கிட்டத்தட்ட 100 கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க மிடில் ஈஸ்ட்டில். இந்த 100ல் தொடர்ந்து பறந்து தாக்க நடத்துவதற்கான பெரிய திட்டத்தில் இருக்காங்க. தொடர்ந்து அதுக்கான பயிற்சிகளும் ஈடுபட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட நேராக அமெரிக்காவிலேருந்து கிளம்புனது, அதாவது செனட்டரி ரேடார் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவாங்க, E3C அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த E3C வந்து ஒரே சைமல்டேனியஸாக ஏற்கனவே நேற்றே கிட்டத்தட்ட 6 பக்கம் வந்ததாக சொன்னாங்க. பட் நேற்று 6 வரலையா, 4 அடிஷ்னலாக ஒரு 2லிருந்து 3 மறுபடியும் இன்றைக்கி வந்திருக்கு. ஒட்டு மொத்தமாக சேர்த்து 6 சொல்கிறாங்க. 6 போச்சு அப்படின்னா எவ்வளோ ஏரியாவை அதை வந்து கவர் பண்ணும் அப்படின்னா 6,36,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து கவர் பண்ணுமா. பெரிய ஒரு ஈரான் முழுவதையும் கவர் பண்ணுமா. அதாவது ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னா எங்கேருந்து தாக்கல் நடத்துகிறாங்க, எந்த பகுதிகளில் ஆயுதங்கள் வைத்திருக்காங்க அப்படின்ற ஒரு முழுமையான தகவலை அப்சர்வ் பண்ணுவதற்காக. ஏன்னா ஃபஸ்ட்டு டே அமெரிக்கா தாக்கல் நடத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பதில் தாக்கல் நடத்துறதுக்கு ஒரு திட்டமிடுவாங்க இல்லையா. அந்த பதில் தாக்குதல் நடத்தும் போது எந்தெந்த பகுதியிலிருந்து ஆயுதங்கள் வருகிறதோ அந்த பகுதியை குறிவைத்து முழுமையாக அடித்து விடுவதற்கான பெரிய திட்டத்தில் இருக்கிறது. வழக்கமாக அமெரிக்கா இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட், ஏர்லி வார்னிங் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் எல்லாம் வந்து 1, 2 தான் பயன்படுத்தியிருக்காங்க அதிகபட்சம். முதல் முறையாக 6 விமானங்களை எடுத்து வந்திருப்பது என்பது பெரிய ஒரு ஆச்சரியத்தின் உச்சமாக பார்க்குறாங்க. ஆச்சரியத்தின் உச்சயமாக மட்டும் இல்லை, நான் இன்னும் 2 சம்பவத்தை சொல்கிறேன். இன்று கூட ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆப்ரஹாம் போர்க்கப்பல் நின்றது இல்லையா, பக்கத்துலேயே சும்மா ஒரு ட்ரோன் வந்து ட்ரையல் மாதிரி அனுப்பி பார்த்தாங்க. பட் இன்றைக்கி சுட்டு வீழ்த்திட்டாங்க. சும்மா லைட்டாக போய் எட்டி பார்க்க முடியுமா, சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படின்னு போயிருக்கு. டப்புன்னு இன்றைக்கி சுட்டு வீழ்த்திட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி மதியமாக நடந்த சம்பவம்.
ஈரானில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்கள் நாட்டுக்குள்ளாரையும் நிறையா மிலிட்ரி கிரேட் ஜாமிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நிறைய டிரான்ஸ்போர்ட் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கான். 3 நாடுகள் போர் பயிற்சிகள் செய்யதா இருந்தது. சீனா வெளியேறிட்டாங்க. பட் ரஷ்யாவும் ஈரானும் இணைந்து கல்ஃப் ஆஃப் ஓமன் பகுதியில் இந்தியன் ஓஷன் பக்கத்தில் பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகள் ஈடுபட்டிருக்காங்க. நீங்கள் ஈரானுடைய மீடியா வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மீடியாவில் கல்ஃப் ஆஃப் ஓமன் பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு பயிற்சியை மேற்கொண்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பயிற்சி எங்களுக்கு முழு உதவியாக இருக்கும்னு இருக்காங்க. இந்த பயிற்சிகளாம் தாண்டி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ பதிவு ஒன்று அட்டாச் பண்ணுறேன். ஏன் அமெரிக்கா வந்து இன்னும் இவ்வளோ யோசனையில் இருக்காங்க? இது வந்து வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி தான் இந்த யுத்தம் பொறுத்த வரைக்கும். ஈரான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து பிடிச்சாங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கூட ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது நம்மளோட அற்புதமான பேச்சாளர்கள், ஒன்று வந்து விக்ஸாப், இன்னொன்று வந்து ஜெரால்டு குஷ்னர், அற்புதமாக போயிட்டுருக்காங்க. சூப்பராக பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. ஈரான் தரப்பில் கொஞ்சம் பாசிட்டிவாக வருதுன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் மேக் எ டீல், இல்லைனா இன்னும் 10 நாளில் பெரிய ஒரு பிரளயமே வெடிக்க போகுது. பேட் திங்ஸ் வில் ஹேப்பன். ஈரான் மேக் எ டீல், திட்ஸ் எ லாஸ்ட் வார்னிங். எங்கள் ஆளுங்க வந்து சொல்லிட்டாங்க, பாசிட்டிவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 நாளுக்குள்ளே ஆக வேண்டிய வேலையை தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அவர் சொல்கிறத வச்சு இழுக்கடிக்குமா அப்படின்னா அது டைவர்ஷன் டாக்டிக்ஸாக கூட இருக்கலாம். சரி, ஈரானும் வந்து ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதுக்கான பதிவுகள் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதையும் பார்த்துருங்க நீங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற வரைபடம் தான் ஈரானுடைய ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ்னுடைய மிக முக்கியமான இராணுவ கட்டமைப்பு. கிட்டத்தட்ட நாம் இதை இராணுவ ரகசியங்கள் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு நான் ஒன்று ரவுண்ட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் கலரில் 1 and 2 இருக்குது பாருங்கள். இதுதான் ஐஆர்ஜிசியினுடைய ஹெட் குவார்ட்டர். அதாவது 1 இருக்குது பார்த்தீங்களா, நான் மஞ்சள் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா. அதே 2 இருக்குது பார்த்தியா, அது வந்து ஃபார் ஏர் ஃபீல்டுங்க. விமானங்களை இறக்கி ஏற்றுற ஏர் ஃபீல்டு வந்து இறங்கி ஏறும் அந்த இடத்துல. அடுத்து வந்து 3 and 4 நான் இப்போ புதுசாக வட்டம் போகிறேன் பாருங்கள். அது ஸ்ரீ ஏர்ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது விமானங்கள் ஏறி இறங்கக்கூடிய பகுதி. 4 இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து அபு மூசா ஏர்ஃபீல்டு இருக்குது. அந்த இடத்துல ஈரான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் சென்ட்ரல் கடற்பரப்பில் தொடர்ந்து ஈரான் வந்து பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறதுக்கான மிக முக்கிய பதிவு இது. அடுத்து 5, 6 இருக்குது பாருங்கள். நான் மறுபடியும் ஒரு வட்டம் போடுறேன். அப்படி இல்லை நான் உங்களுக்கு வேறு ஒரு கலரில் கூட மென்ஷன் பண்ணுறேன், பச்சை கலர் மென்ஷன் பண்ணுறேன். 5 and 6 இது இருக்குது இல்லையா, அது வந்து லெசர் டன் ஆஃப் ஏர்ஃபீல்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரேட்டர் டன் ஆஃப் ஏர்ஃபீல்டு. இது இந்த இடத்துலையும் மிக முக்கியமாக இந்த பகுதியில் வேறு ஏதாவது கப்பல்கள் இருந்தது, இல்லை போக்குவரத்துகள் வேறு ஏதாவது இருந்தாலும் வாட்ச் பண்ணுவதற்காகவும் ஏர்ஃபீல்டு வந்து வைத்திருக்காங்க. அடுத்து 7, 8 இந்த 7, 8லிருந்து தான் குறிப்பாக நேற்று என்ன பண்ணாங்க, பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளும் நிறைய போர்க்கப்பல்களும். இந்த போர்க்கப்பல் பாருங்க, நார்மலாக எண்ணெயும் அதையும் ஏற்றிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த கப்பலுக்கெல்லாம் தடை விதிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து குவாசம் ஏர்ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க 7, 8 வந்து குவாசம் ஏஎஸ்எம் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக அதுக்கப்புறம் 9, 10, 11 இது நான் 3 பச்சை கலரில் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான பதிவு. ஐஎன்னுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து 9. அந்த ஐஆர்ஐஎன் ஹெட் குவார்ட்டருக்கு அப்புறம் பார்த்தோன்னா அதுக்கு கீழே மறுபடியும் பேந்தர் அப்பாஸ் இருக்குல்ல, பேந்தர் அப்பாஸ்னுடைய மற்றொரு ஹெட் குவார்ட்டராக பார்க்குறாங்க 10வது இடம். இந்த பேந்தர் அப்பாஸ் பகுதியை ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். 11 வந்து டாக்டிக்கல் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க 11. அப்புறம் 12, 13 இங்கே இருக்குது பாருங்கள். இந்த நான் இன்னொரு கலரில் மென்ஷன் பண்ணுறேன், நீல கலரில். 12 இங்கே இருக்குது, 13 இங்கே இருக்குது. 12, 13 என்னென்னா லடாக் எஸ்ஏஎம் ஏஎஸ்எம் சைட்டும் ஐஆர்ஜிசியினுடைய எஸ்ஏஎம் ஏஎஸ்எம் சைட்டு. அதாவது அவங்களுடைய அதிநவீன ஆண்டனாக்கள் பொருத்தி வாட்ச் பண்ணி வேறு ஏதாவது இருந்ததுன்னா தாக்கல் நடத்தக்கூடிய மிக முக்கியமான பகுதி. அதெல்லாம் 15, 16 இருக்குது பார்த்தியா, நான் புதுசாக ரவுண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மெரைன் பேஸே அவங்க வைத்திருக்காங்க. மெரைன் பேஸ் அப்படின்னா அந்த இடத்துல நீர்மூழ்கிய ஆயுதங்கள் வைத்திருந்து வேறு ஏதாவது உயர்தர கப்பல்கள் ஏதாவது இருந்ததுன்னா, இப்போ லைக் அமெரிக்காவுடைய போர் கப்பல் நிலைநிறுத்தியிருக்காங்க இல்லையா, அதை தாக்கல் நடத்துவதற்கு மேபி அந்த 15, 16 இருக்குது பார்த்தியா, இந்த இடங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது ஈரான்.
அதனால தான் அமெரிக்கா வந்து இவ்வளோ யோசனை பண்ணுறாங்க. தொடர்ந்து வார்னிங் மட்டுமே குடுத்துட்ருக்காங்க. அதனால் கொஞ்ச காலத்துக்கு ஒரு 15, 20 நாளில் 1 மாதம் வரைக்குமே அமெரிக்கா அதை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்குமா? இல்லை ஈரான் மறுபடியும் தாக்குதல் நடத்தி முறியடிக்கப்படுமான்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக பார்க்க போகிறோம் இந்த யுத்தத்தில் நம்ம. அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தில், அது இல்லாமல் க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இருக்குது, க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மர்மங்கள் புதைந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதிவாக பார்க்கப்படுகிறது அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி மட்டுமே. அதனால் பார்க்கலாம் வருகின்ற காலங்கள் எப்படி அமைய போகிறது. இன்றிலிருந்து விழித்து கொள்ளுங்கள். எப்பொழுது தாக்கல் நடத்துகிறாங்கன்னு தெரியல. அது கூடிய விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஹோப் நிறைய பேர் வந்து சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பதாக சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா மேபி மண்டேவுக்கு மேலே தான், இடையில் வந்து வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் வந்து யூஎஸ் காங்கிரஸுக்கு ஒன்று கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாராம். இந்த வார் டிபார்ட்மெண்ட்டு இந்த போருக்கான அங்கீகாரம் எல்லாமே பறிக்கணும், தேவையில்லாமல் பதற்றத்தை உருவாக்குறாங்க, இவங்க பாட்டு தாண்டோடித்தனமாக ஒரு நாட்டின் மீது தாக்கல் நடத்துவது என்பதை ஹோல்டு பண்ணுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். திடீர்னு இன்றைக்கி அமெரிக்காவோட துணை அதிபர் வந்து எங்களோட ப்ரைமரி டார்கெட்டே வந்து ஈரான்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடாதுன்றது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. பட் அமெரிக்கா மனப்பூர்வமாக நம்புகிறாங்க. சீனான்னு எடுத்து பாருங்கள், இஸ்ரேலும் மனப்பூர்வமாக நம்புகிறாங்க. அந்த 2-3 தடவை அந்த பிராச்சின்ற பகுதியில் தொடர்ந்து ஷேக் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மேபி அணுவாக சோதனை பண்ணுவாங்களான்ற ஒரு சந்தேகம் அவருக்குள் எழுந்திருக்கிறது ஒரு கூடுதல் தகவல். சரி, வீடியோவோட நிறைவு பகுதியில் 2024 டிசம்பர் அப்போ தென்கொரியானுடைய ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தினார் யூன் ஷூக்குல். ரொம்ப ஒரு பரபரப்பு ஏற்படுத்தினார். மனுஷன் பாவம் ஒரு அரை மணி நேரத்தில் ஒன்றுமே ரிட்டன் வாங்கிட்டார். இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு. ஒரு வேளை அப்போ ஏதோ பாவம் மனுஷன் சரக்கு அடிச்சுட்டு பேசினாரா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ரொம்ப தீவிர விசாரணை பண்ணாங்க. அப்புறம் இடையில ரிலீஸ் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா அவரை தூக்கி வாழ்நாள் சிறையை போட்டாங்க. மனுஷன் சும்மா ஒரு 10 நிமிஷம் தவறு செஞ்சிட்டார். திடீர்னு இராணுவ சட்டத்தை கொண்டு வந்துட்டார். அது இராணுவ சட்டம் வடகொரியா ஏன் வளருது, நம்ம எல்லாரும் ஏன் வளர முடியலன்னா இராணுவ கட்டமைப்பு இல்லை, நம்ம இராணுவ சட்டம் கொண்டு வந்தாதான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் மனசும் சொல்லிட்டார். மேபி அதுவும் சொன்ன டைம் வந்து நைட் 8 மணி. ஒரு வேளை சரக்கு போதையில் சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இப்போ 100 வருட வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துருக்கான்ற ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுதுங்க. ரஷ்யா கூகுள் நிறுவனத்துக்கு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த யூடியூப்லேருந்து எல்லாமே பேன் பண்ணாங்கல்ல, அதனால் 1.2 குவிண்டிலான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைன் போட்டிருக்காங்க. இதை வந்து வேர்ல்டு எக்கானமியாக வந்து 2 தடவைக்கு சமமாக குவிண்டிலான்றது அந்த அளவுக்கான ஃபைனை போட்டிருக்காங்களாம். இது கண்டிப்பாக அவங்களால கட்டவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்கானுடைய கார்லஸ் டர்கோயிஸ் ட்ரம்போட ஆதரவாளர் திடீர்னு அமெரிக்காவில் அனுமருடைய சிலையை ஓப்பன் பண்ணுறதை பார்த்துட்டு உலக நாடுகள்லேருந்து வர்றவங்களை வந்து நம்ம கண்காணிக்கணும், இல்லைன்னா வேற்று கிரகவாசிகளோட சிலையெல்லாம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க, இது உடனே நம்ம தடுக்கணும், இல்லைனா நம்மளோட கலாச்சாரம் மாறிடுன்றாங்க. ஆஞ்சநேயர் அனுமர் அவர்களை பார்த்து வேற்று கிரகவாசிகள் என்னப்பா வேற்று கிரகவாசிகளுக்கெல்லாம் சிலை வைக்கிறாங்களேன்ட்டு ரொம்ப நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். அவ்வளோதான், இனி அனுமர் பக்தர்களுக்கு வந்துச்சுன்னா கோபம் என்ன ஆக போதோ தெரியல. அமெரிக்கா யாரை பார்த்து நீங்கள் வேற்று கிரகவாசின்னு சொல்கிறீங்களே, ஜெய் அனுமன்ற மாதிரி இனி போராட்டங்கள் வெடிக்குதா இல்லை அமைதியாக வேடிக்கை பார்க்கலாங்களா அப்படின்றத பொறுத்தது பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட அந்த கேம்போட முடிச்சிடலாம் நம்ம. இதுவரை எந்த நாடுகள் அதிகமான அளவுக்கு ஏஐக்கு ரொம்ப அதிகமான அளவுக்கு முதலீடு செஞ்சுருக்காங்கன்னா அமெரிக்கா. 2013 471 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. சீனா 119 பில்லியன், யூகே 28 பில்லியன், கனடா 15 பில்லியன், இஸ்ரேல் 15 பில்லியன், ஜெர்மனி 13 பில்லியன், இந்தியா 11 பில்லியன். இப்போ பிப்ரவரியோடு சேர்ந்து நம்ம கிட்டத்தட்ட 8வது பொசிஷனில் வரும். நம்மளுக்கு அப்புறம் தான் ஃப்ரான்ஸ், நம்மளும் ஃப்ரான்ஸு ஈக்குவலாக வரும். 11 பில்லியன் இருக்குது. தென்கொரியா 9 பில்லியன், சிங்கப்பூர் 7 பில்லியன், அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து 58 பில்லியன் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணியிருக்கின்ற ஒரு கூடுதல் தகவல். ஃபைனலாக அந்த வீடியோ பதிவோட நான் முடிக்க விரும்புகிறேன். குறிப்பாக ஃப்ரான்ஸ் அதிபர் பேசினது நான் ஆர்கே சேனலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். முன்னொரு காலத்தில் இந்தியா கிட்ட வெண்டர்கிட்டே மீதி ஏதாவது வாங்கினா கூட
பணம்லாம் இல்லை, பணமாக தான் கொடுக்கணும். ஆனால் இப்போ வந்து இந்த கூகுள் பே, யூபிஐ பேமெண்ட் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னார் இல்லையா? இது திடீர்னு மேபி சிதம்பரம் அவர்கள் பேசினது அவர்கிட்ட வீடியோ போட்டு காட்டியிருப்பாங்கன்னு சந்தேகம் வந்தது. ஏன்னா சிதம்பரம் அவர்கள் இந்த யூபிஐ சிஸ்டம் வரதுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் இது பேசினார். 4 பொட்டோட்டோ போயிட்டு ஒரு கடைக்காரர்கிட்ட வாங்குறேன், அவங்களுக்கு ₹7.50 இருக்கும். அவங்கக்கிட்ட கார்டு கொடுப்பியா, இல்லை வைஃபை சிஸ்டம் தான் இருக்குமா, நெட்டுன்றது எப்படி கொண்டு வர முடியும்? இது வந்து இந்தியாவில் பாசிபிளே கிடையாது, இந்தியாவில் வந்து படிக்கிறவங்களே இல்லைன்னு அவர் வந்து கிட்டத்தட்ட பல தடவை ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். பட் அவரது ஒரு வேளை கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. பட் அவர் சொன்னதவை இன்றைக்கி பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு இல்லையா? அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். அந்த வீடியோவோட பதிவோட முடிக்க விரும்புகிறேன். Go to your village fair, buy potatoes and tomatoes and pay ₹7.50 by a credit card. What will the poor lady do? Does she have a POS machine there? Is it connected to a electricity source? Is there Wi-Fi there? 10 years ago, a street vendor in Mumbai could not open a bank account. No address, no papers, no access. And today the same vendor accepts payments on his phone. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.